இந்த வீடியோல நம்ம 7th புவியியல் இருக்கக்கூடிய எல்லா லெசனுக்கு இருக்கக்கூடிய ஜியோகிராஃபில இருக்கக்கூடிய 5 லெசன்ஸ் இருக்கு. இந்த 5 லெசன்ஸ்ல இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 6th ஜியோகிராஃபிக்கு உண்டான கலைச்சொற்கள் வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன். சோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் பாத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கருவம். கருவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோர். கருவம் என்பதன் பொருள் வந்து பாத்தீங்கன்னா கோர். ஓகேங்களா? சோ கருவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல கோர்னு சொல்லுவாங்க. கவசம் அப்படின்னா பாத்தீங்கன்னா மேண்டில். கவசம்னா மேண்டில். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மோகோரோவிசிக் எல்லை. மோகோரோவிசிக் டிஸ்கண்டினியூட்டின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு புவியுடைய மேலோட்டத்திற்கும் அதுக்கு கீழே இருக்கிற அந்த கவசத்திற்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த அடுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா மோகோரோவிசிக் டிஸ்கண்டினியூ சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ புவியோடைய மேலோட்டத்திற்கும் அதுக்கு கீழே இருக்கிற இந்த கவசத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த அடுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்க, மோகோரோவிசிக் டிஸ்கண்டினியூ சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நிலச்சரிவு. நிலச்சரிவுன்னு என்னது? லேண்ட் ஸ்லைடு. சோ நிலம்னா லேண்ட், ஸ்லைடுனா சரிவு, அப்ப லேண்ட் ஸ்லைடு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சீஸ்மோகிராஃப். சீஸ்மோகிராஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா சீஸ்மோகிராஃப் தான் கொடுத்திருப்பாங்க. இது நில அதிர்வு வரைபடம். ஓகேங்களா? சோ நில அதிர்வு வரைபடத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீஸ்மோகிராஃப் அப்படின்னு சொல்றோம். வரைபடம், சீஸ்மோகிராஃப். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஆழி பேரலை, சுனாமி. ஓகேங்களா? சோ நம்ம டிசம்பர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2004 நினைக்கிறேன். சோ டிசம்பர்ல சுனாமி ஏற்பட்டிருக்கும். சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல ஆழி பேரலை அப்படின்னு சொல்றாங்க. எரிமலையுடைய வாய். ஓகேங்களா? சோ எரிமலையினுடைய வாயை வந்து வெண்ட்னு சொல்றோம். எரிமலையின் வாய் வெண்ட். பாறை குழம்பு. சோ பாறை குழம்பு அப்படிங்கிற பாத்தீங்கன்னா மேக்மா. பாறை குழம்பு மேக்மா. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா எரிமலை குழம்பு. எரிமலை குழம்பு வந்து பாத்தீங்கன்னா லாவா. எரிமலையுடைய வாய் வந்து பாத்தீங்கன்னா வெண்ட். எரிமலை குழம்பு வந்து பாத்தீங்கன்னா லாவா. பாறை குழம்புனா மேக்மா. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சமநிலைப்படுத்துதல். சமநிலைப்படுத்துதல்னா கிரேடேஷன். சமநிலைப்படுத்துதல் கிரேடேஷன். வானிலை சிதைவு. வானிலையில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள், அந்த சிதைவு தான் பாத்தீங்கன்னா வெதரிங்னு சொல்லுவோம். ஓகேங்களா? வானிலை சிதைவு அப்படிங்கிறது வெதரிங். ஆற்று முகத்துவாரம். சோ ஆற்று முகத்துவாரம்னா ரிவர் மவுத். ரிவர் மவுத் தான் பாத்தீங்கன்னா ஆற்று முகத்துவாரம் சொல்லுவாங்க. ட்ரிபியூட்டரினா பாத்தீங்கன்னா துணையாறு. ட்ரிபியூட்டரினா துணையாறு. ஆற்று வளைவு. சோ ஆற்றுடைய வளைவு, ஆறு இப்படி பாத்தீங்கன்னா வளைஞ்சு வளைஞ்சு போகும். சோ அந்த ஆற்றுடைய வளைவு மியாண்டர்னு சொல்லுவாங்க. சோ மியாண்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆற்றுடைய வளைவு. டெல்டா. ஓகேங்களா? சோ டெல்டாங்கிறது டெல்டா தான். ஓகேங்களா? டெல்டா அந்த ஆறுகள்லாம் வந்து அந்த மொத்தமா வந்து சந்திக்கக்கூடிய இடம், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெல்டான்னு சொல்லுவாங்க. சர்க். சோ இதோட பொருள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பனிச்சறுக்கு. சர்க் அப்படின்னா பனிச்சறுக்கு. சறுக்கு. ஓகேங்களா? பனிச்சறுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சர்க் அப்படின்னு சொல்லுவோம். பார்ச்சன்ஸ்னா வந்து பாத்தீங்கன்னா பிறை வடிவ குன்றுகள். சோ பார்ச்சன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறை வடிவ குன்றுகள். அடுத்து லகூன். ஓகேங்களா? லகூன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா காயல். லகூன்னா காயல். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உயிரியல் வளங்கள். சோ பயாட்டிக் ரிசோர்ஸ். ஓகேங்களா? அப்படிங்கறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு உயிரியல் வளங்கள். பயாட்டிக் ரிசோர்ஸ்னா உயிரியல் வளங்கள். உயிரற்ற வளங்களை என்னன்னு சொல்லுவோம்னா ஏபயாட்டிக் ரிசோர்ஸ். ஓகேங்களா? சோ ஏபயாட்டிக் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது உயிரற்ற வளங்கள். அடுத்து நீர்மின் சக்தி. ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி. ஓகேங்களா? சோ ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி தான் பாத்தீங்கன்னா என்னது? நீர்மின் சக்தின்னு சொல்லுவோம். ஹைட்ரோ அப்படின்னாலே நீர். ஓகேங்களா? எலக்ட்ரிசிட்டி மின் சக்தி. ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா நீர்மின் சக்தி. நெக்ஸ்ட் உலோக வளங்கள். மெட்டாலிக் ரிசோர்ஸ். சோ உலோகம்னா மெட்டல். ஓகேங்களா? வளங்கள்ல ரிசோர்ஸ், மெட்டாலிக் ரிசோர்சஸ். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உலோகம் அல்லாத வளங்களை வந்து பாத்தீங்கன்னா நான் மெட்டாலிக் ரிசோர்சஸ் சொல்லுவோம். உலோகம் அல்லாத வளங்கள் நான் மெட்டாலிக் ரிசோர்சஸ். தூராலுமின். ஓகேங்களா சார்? டியூராலுமின். சோ இது தமிழ்லயும் வந்து பாத்தீங்கன்னா டியூராலுமின் அப்படின்னு தான் கொடுத்திருப்பாங்க. சோ டியூராலுமின் அப்படிங்கிறது நத்திங் பட் அலுமினியம். ஓகேங்களா? சோ அலுமினியம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாங்கனீஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செம்பு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிலிக்கான். சிலிக்கான், துத்தநாகம். துத்தநாகம். ஓகேங்களா? சோ இதையெல்லாம் கொண்டு தயாரிக்கப்படுற ஒரு கலப்பு உலோகம் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டியூராலுமின். ஓகேங்களா? சோ டியூராலுமின் அப்படிங்கிறது இந்த மெட்டாலிக் உலோகங்களை வச்சு செய்யப்படுற ஒரு கலப்பு உலோகம் தான் டியூராலுமின். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா படிம எரிபொருள். சோ படிம எரிபொருள் வந்து ஃபாசில் ஃபியூயல்ஸ் சொல்லுவோம். படிம எரிபொருள் ஃபாசில் ஃபியூயல். அனல் மின் சக்தி அப்படின்னா தெர்மல் பவர் பிளான்ட். அனல் மின் சக்தி என்பது தெர்மல் பவர் பிளான்ட். அடுத்து கருப்பு தங்கம். ஓகேங்களா? சோ கருப்பு தங்கம்னா என்னது? ஈஸியா தெரியும், பிளாக் கோல்டு. விலை மதிப்புள்ள உலோகம் அப்படின்னா விலை மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீசியஸ் கிஃப்ட்னு சொல்லுவோம்ல. சோ விலை மதிப்புள்ள உலோகம்னா ப்ரீசியஸ் மெட்டல். சோ விலை மதிப்பற்ற பரிசுனா ப்ரீசியஸ் கிஃப்ட். விலை மதிப்புள்ள உலோகம் ப்ரீசியஸ் மெட்டல். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வெந்நீர் ஊற்று. கீசர். ஓகேங்களா? சோ கீசர் தான் பாத்தீங்கன்னா வெந்நீர் ஊற்று.
சோ கீசர் அல்லது கைசர்னு சொல்லுவாங்க. இது வந்து வெந்நீர் ஊற்று. அடுத்து அணுகுமுறை. அணுகுமுறைனா அக்சஸபிலிட்டி. ஓகேங்களா? அக்சஸபிலிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா அணுகுமுறை. வசதிகள் அம்யூனிட்டிஸ். ஓகேங்களா? அம்யூனிட்டிஸ் தான் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வசதிகள். பொழுதுபோக்கு. ஓகேங்களா? ரீக்ரியேஷன் வந்து பாத்தீங்கன்னா பொழுதுபோக்கு. பொழுதுபோக்குனா ரீக்ரியேஷன். பொழுதுபோக்கு பூங்கான்னு பாத்தீங்கன்னா அம்யூஸ்மெண்ட் பார்க். பொழுதுபோக்கு பூங்கா அப்படிங்கிறது அம்யூஸ்மெண்ட் பார்க். பறவைகள் சரணாலயம். பேர்ட் சாங்சுரி தான் வந்து பாத்தீங்கன்னா பறவைகள் சரணாலயம். பேர்ட் சாங்சுரி, பறவைகள் சரணாலயம். விலங்குகள் சரணாலயம்னா வைல்ட் லைஃப் சாங்சுரி. வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா விலங்குகள் சரணாலயம். அடுத்து நில வளம் குறைதல். லேண்ட் டிகிரடேஷன். ஓகேங்களா? சோ லேண்ட் டிகிரடேஷன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நில வளம் குறைதல். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நிலச்சந்தி. சோ நிலச்சந்தி பாத்தீங்கன்னா இஸ்த்மஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து நிலச்சந்தி. இஸ்த்மஸ் அப்படிங்கிறது நிலச்சந்தி. நீர்ச்சந்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்ஸ். நீர்ச்சந்தி அப்படின்னா ஸ்ட்ரெயிட். மரக்கூழ் செல்லுலோஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மரக்கூழ். செல்லுலோஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மரக்கூழ். அடுத்து பிரெய்லி புல்வெளி. பிரெய்ரியர்ஸ். ஓகேங்களா? பிரெய்லி புல்வெளி அப்படிங்கிறது பிரெய்ரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இக்லூ. ஓகேங்களா? எஸ்கிமோக்களின் வீடு. ஓகேங்களா? இக்லூ. சோ நீங்க பாத்திருப்பீங்க இதுல பனி இருக்கிற இடங்கள் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இக்லூ அப்படிங்கிற ஒரு வீடு சின்னதா ஒரு கல்லுல செஞ்சிருப்பாங்க. சோ அதான் இக்லூ. ஓகேங்களா? எஸ்கிமோக்களின் வீடு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சோ எஸ்கிமோக்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த குள்ளத்தன்மை இருக்கவங்க நினைக்கிறேன். சோ அவங்க இருக்கக்கூடிய வீடு தான் பாத்தீங்கன்னா இந்த இக்லூஸ். மேக்ஸிமம் இது வந்து பாத்தீங்கன்னா பனி இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் இந்த வீடு இருக்கும். இக்லூஸ். அடுத்து பசிபிக் நெருப்பு வலயம். பசிபிக் நெருப்பு வலயம்னா த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். ஓகேங்களா? த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் தான் பசிபிக். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மலைக்காடுகள். சோ மலைக்காடுகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா செல்வஸ். ஓகேங்களா? மலைக்காடுகள் செல்வஸ். அடுத்து பாம்பஸ் அப்படிங்கிறது பாம்பஸ் தான் கொடுத்திருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மரம் இல்லாத. ஓகேங்களா? சோ ட்ரீலெஸ் பிளைன்ஸ். ஓகேவா? அதாவது பரந்த நிலப்பரப்புடைய மரங்களே இல்லாத ஒரு பகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாம்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். 4 மணி மலை அப்படின்னா 4 o'clock ரெயின். ஓகேங்களா? சோ 4 மணி மலை அப்படிங்கிறது 4 o'clock ரெயின். செம்மறி ஆட்டுப்பண்ணை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்தான்சியஸ். ஓகேங்களா? சோ செம்மறி ஆட்டுப்பண்ணை அப்படிங்கிறது எஸ்தான்சியஸ். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நில வரைபடம். சோ நில வரைபடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மேப். நில வரைபடம் என்பது மேப். அளவைங்கிறது ஸ்கேல். அளவை என்பது ஸ்கேல். குறி விளக்கம் லெஜெண்ட். குறி விளக்கம் அப்படிங்கிறது லெஜெண்ட். நிலத்தோற்ற வரைபடம் ரிலீஃப் மேப். சோ நிலத்தோற்ற வரைபடம் என்பது ரிலீஃப் மேப். அடுத்து பாத்தீங்கன்னா வரைபடம் அட்லஸ். வரைபடம் என்பது அட்லஸ். அட்லஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வரைபடம் சொல்லுவோம். அடுத்து முதன்மையான திசைகள் கார்டினல் டைரக்ஷன். ஓகேங்களா? சோ கார்டினல் டைரக்ஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முதன்மையான திசைகள். கருத்து படம் தெமேட்டிக் மேப். ஓகேங்களா? சோ தெமேட்டிக் மேப் தான் பாத்தீங்கன்னா நம்ம கருத்து படம் சொல்லுவோம். சோ கருத்து படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெமேட்டிக் மேப். பகுத்து குறியிட்ட அளவு. சோ பகுத்து குறியிட்ட அளவுனா கிராஜுவேட்டட். ஓகேங்களா? சோ கிராஜுவேட்டட் தான் வந்து பாத்தீங்கன்னா பகுத்து குறியிட்ட அளவு அப்படின்னு சொல்லுவோம். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இடர் ஹசார்ட். ஹசார்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இடர். ஓகேங்களா? பேரிடர்னா டிசாஸ்டர். பேரிடர் என்பது டிசாஸ்டர். ஹசார்ட்னா இடர். பாதிப்பு வல்னியரபிலிட்டி. சோ பாதிப்பு என்பது வல்னியரபிலிட்டி. மட்டுப்படுத்துதல் மிட்டிகேட். சோ மட்டுப்படுத்துதல்னா மிட்டிகேட். வானிலை அறிவிப்பு மெட்டராலஜி. ஓகேங்களா? சோ மெட்டராலஜி என்பது வானிலை அறிவிப்பு. ட்ரெம்பிளிங். சோ நடுக்கம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரெம்பிளிங். நடுக்கம் என்பது ட்ரெம்பிளிங். அடுத்து தடுத்தல் பிரிவென்டிவ். ஓகேங்களா? சோ தடுத்தல் என்பது பிரிவென்டிவ். அணைத்தல் எக்ஸ்டிங்யூஷ். ஓகேங்களா? சோ அணைத்தல்னா எக்ஸ்டிங்யூஷ். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அவசர கால எமர்ஜென்சி. சோ அவசர கால அப்படின்னு பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி. அடுத்து உளவியல் ரீதியான சைக்காலஜிக்கல். ஓகேங்களா? உளவியல் ரீதியான என்பது பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கல். சோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7th புக் பேக் ஜியோகிராஃபில இருக்கக்கூடிய கலைச்சொற்கள். சோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா 8th ஜியோகிராஃபில இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.